السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிமாறிக் கொள்வதற்கு ஆலமீன் அல்லாஹ்வுடைய புகழ் அனைத்தும் ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் இருந்தார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் சமயம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவரை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு இறுதி நபியாக உலகத்திற்கு அனுப்பப்பட்ட லட்சக்கணக்கான நபிமார்களில் மிகவும் சிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை, அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை, அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றுவதை ஈமானுடைய அடையாளமாக, இறை விசுவாசத்துடைய அடையாளமாக, ஈமானுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் 63 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். அந்த 63 வருட காலத்தில் 23 வருட காலங்கள் தான் நபியாக, ரசூலாக அல்லாஹ்வினால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தை இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ரசூலாக, ஒரு ஆசானாக, சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு சமூக தலைவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலங்கள் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னால் 40 வருட காலங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சராசரி மனிதராக உணர்வுகள், ஆசைகள், விருப்பங்கள் மனிதர்களுக்கு ஏற்படுவதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. மனிதர்கள் இருந்துதான் நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக தெரிவு செய்திருக்கிறோம், ரசூலாக தெரிவு செய்திருக்கிறோம் என்று குர்ஆன் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலங்கள் நபியாக, ரசூலாக அவர்கள் வாழக்கூடிய காலத்தில் தான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மார்க்கமாக அவர்களுடைய அசைவுகளையும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அவர்களுடைய பண்பாடுகளையும் அவர்கள் கூறிய செய்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ் மார்க்கமாக ஆக்கியது 23 வருட காலத்துக்குள்ளார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் இருந்து குறைஷிகளில் இருந்து அரபியர்களில் இருந்து நபியாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். தனது வாழ்க்கையில் 40 வருடங்களை கடந்ததற்கு பின்னால் அவர்கள் நபியாகவும் ரசூலாகவும் வாழ்ந்ததை விட அதிகமாக, வாழ்ந்த காலங்களை விட அதிகமாக உலகத்திலே ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்துடைய தலைவராக வாழ்ந்திருக்கிறார்கள். 7 பிள்ளைகளுடைய தகப்பனாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மனைவியுடைய கணவராக வாழ்ந்திருக்கிறார்கள். வியாபாரம் செய்திருக்கிறார்கள். கூலி தொழில் செய்திருக்கிறார்கள். சமூக விவகாரங்களில் ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள். சமூக பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். உண்மையை எப்போதும் உரைக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்திருக்கிறார்கள். நேர்மை தான் தனது அடையாளம் என்று, நேர்மைதான் தனது பண்பு என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு நேர்மையானவராக நபியாக வருவதற்கு முன்னால் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய வரலாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துடைய பகுதி, அவர்கள் மக்காவில் வாழ்ந்த அந்த பகுதி, அதே போன்று மதீனாவிலே வாழ்ந்த பகுதி, இந்த 2 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட முக்கியமான 2 பகுதிகளை பேசுவதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு தொடக்கம் மரணம் வரைக்கும், பிறப்பு தொடக்கம் அவர்கள் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்ட அந்த காலம் வரைக்கும் இஸ்லாமிய வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா என்று சொல்லக்கூடிய வரலாறு என்பது அவர்கள் நபியாக ரசூலாக வாழ்ந்த காலத்தை மாத்திரம் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை உள்ளடக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பிராயத்தை உள்ளடக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழிலை, வியாபாரத்தை உள்ளடக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பிராயத்தில் சிறுவர்களோடு விளையாடக்கூடிய அந்த நிகழ்வுகளை உள்ளடக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் செய்த சமூக பணிகளை, நற்கர்மங்களை, நல்ல பண்புகளை, இவைகள் அனைத்தையும் சீரா என்று சொல்கின்ற, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் என்று சொல்கின்ற அந்த துறை உள்ளடக்கி இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக உலகத்தில் வாழ்ந்த காலத்தை விட அதிகமாக ஒரு நல்ல மனிதராக 40 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நுபுவத்துக்கு முன்னால் அந்த காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பரிணாமங்களில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கணவராக, தந்தையாக, வியாபாரியாக, கூலி தொழிலாளியாக, சமூக சேவகராக, சமூக தொண்டராக, சமூகத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒருவராக, அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவராக, மனிதர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நபிப்பட்டம் கிடைக்கிறது. நுபுவத்தை அடைந்து கொள்கிறார்கள், பெற்றுக் கொள்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையான தோற்றத்தில் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிராவுடைய குகையிலே சந்திக்கிறார்கள்.
அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயத்தோடு அச்சத்தோடு அவர்களுடைய வீடு கதீஜா அம்மையாரிடத்திலே செல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, கதீஜா அம்மையார் அவர்கள் நபி அவர்கள் நபியாக மாறிவிட்டார்கள், அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்து விட்டது என்ற செய்தி கூட கதீஜா அம்மையாருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தெரியாது. சாதாரண ஒரு கணவராகத்தான் இருந்தார். அப்போது கதீஜா அம்மையார் அவர்கள் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறிய அந்த விடயங்களை வரலாறு இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கணவராக வாழ்ந்த போது தான் பெற்ற அந்த 15 வருட கால அனுபவம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட நற்பண்புகளை சுருக்கமாக கதீஜா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் மீது சத்தியமாக, அந்த காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் கூட இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்ந்தார்கள். இஸ்லாமிய மாற்றத்துக்கு முன்னால் அல்லாஹ்வை ஏற்றவர்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். கதீஜா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் தஆலா உங்களை ஒருபோதும் வீணாக்க மாட்டார், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். ஏன்? இன்னக லதஸிலுர் ரஹீம், நபியே இவரிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கிறது, பல நல்ல குணங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். உறவினர்களோடு சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துக்கு முன்னால், நபியாகத்தான் மாற்றப்படுவதற்கு முன்னால் உலகத்திலே காணப்பட்டிருக்கிறார். தனது உறவுக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்க மாட்டார்கள், உதவக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் தான் வரலாறு சொல்கிறது, அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப், அவர் உலகத்தில் ஒரு ஏழையாகத்தான் வாழ்ந்தார். குடும்ப சுமை, சிறுபிராயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்தவர்கள் அபூ தாலிப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப பருவத்தை அடைந்த போது அபூ தாலிப் மிகவும் பொருளாதார ரீதியாக பின்னடைந்தவராக, வறுமை கோலத்தில் வாழக்கூடியவராக மாறிவிடுகிறார். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னும் ஒரு பிரியாத்தை தான் ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாலிப பருவத்தில் உலகத்தில் இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரும் சாதாரணமானவர்களாக வாழக்கூடிய அந்த காலத்திலே அவர்கள் பார்க்கிறார்கள், என்னுடைய நானாவுடைய குடும்பம், என்னுடைய சகோதரன் அபூ தாலிபுடைய குடும்பம், அபூ தாலிபுடைய பிள்ளைகள் ஏழைகளாக இருக்கிறார்கள், வறுமையோடு இருக்கிறார்கள், அவர்களை நான் உபசரிக்க வேண்டும், குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்று குர்ஆன் பிறகு பேசியிருக்கிறது. ஆனால் குர்ஆன் பேசுவதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்க்கையில் அது காணப்பட்டிருக்கிறது. அப்பாஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே அபூ தாலிபுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப். இந்த ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஜாஹிலிய்ய காலத்திலே தன்னுடைய பொறுப்பிலே எடுத்து, ஜஅஃபருடைய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கிறேன், ஜௌஃபருடைய சுமையை நான் சுமந்து கொள்கிறேன் என்று
அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தாலிபுடைய மகன் ஜாஃபரை பொறுப்பேற்கிறார்கள். இதை பார்த்துக் கொண்டிருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாலிப பருவத்திலே சாதாரண ஒரு வாலிபனாக, சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்த அந்த காலத்திலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்கிறார்கள். தாத்தாவுடைய மகன், சிறுபிராயத்தில் எனது தாத்தா எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் அனாதையாக இருந்த போது என்னை வளர்த்திருக்கிறார். அந்த தாத்தா இப்போது கஷ்டப்படுகிறார், பொருளாதார நெருக்கடியோடு இருக்கிறார், சிரமத்தோடு இருக்கிறார். இந்த நேரத்தில் என்னால் முடிந்த ஒரு பங்களிப்பை, ஒரு உதவியை நான் செய்ய வேண்டும் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பேற்கிறார்கள், வளர்த்துகிறார்கள். அதே போன்று நான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பெடுக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். அதனால் தான் கதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று கூட அவர்களுக்கு தெரியாது. தனது கணவரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் உறவினர்களோடு மிகவும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றீர்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப பின்னணி, அந்த குடும்பத்தில் சில பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, காபிர்களாகத்தான் மரணித்தார்கள். ஆனால் குடும்பம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு மத்தியிலே சேர்ந்து நடக்கக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் அபூ லஹப் குர்ஆன் அவரை சபிக்குகிறது, அவருடைய பேரை சொல்லி சபிக்குகிறது. அபூ ஜஹலுடைய பேரை கூட குர்ஆன் சொல்லி சபிக்கவில்லை, ஆனால் அபூ லஹபுடைய பேரை சொல்லி குர்ஆன் சபிக்குகிறது. அந்த அபூ லஹபுடைய 2 ஆண் குழந்தைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 2 பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ருக்கையா, உம்மு குல்தூம், 2 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூத்த 2 பெண் குழந்தைகளையும் அபூ லஹபுடைய 2 ஆண் குழந்தைகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள் என்றால் எந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உறவை பேசியிருக்கிறார்கள். இரண்டாவது கதீஜா அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சிரமப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுபிராயத்திலிருந்து காணப்பட்ட ஒரு பண்பாடு. அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவக்கூடியவர்கள், பலவீனமானவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், தனது உரிமையை பெற்றெடுக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக வாழக்கூடியவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வயதிலே இருக்கிறார்கள். சகோதரர்களே, 40 வருடம் மனிதராக வாழ்ந்து அனுபவங்களை பெற்று, வாழ்க்கையில் பல பாடங்களை பெற்று, வாழ்க்கையில் பல படிப்பினைகளை பெற்று ஒருவரைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அல்லாஹ் தஆலா நபியான 40 வருடங்களுக்கு பின்னால் தெரிவு செய்கிறார். 40 வருடங்கள் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றவர்கள், பல தாராளர்களோடு பழகியவர்கள், பலர்களோடு அவர்கள் தொடர்பில் இருந்தவர்கள். கண்ணியமானவர்களே, மனிதர்களோடு மனிதர்களாக பிறந்து, மனிதராக வளர்ந்து, மனிதர்களோடு வாழ்ந்த ஒருவரைத்தான் அல்லாஹ் தஆலா ரசூலாக தெரிவு செய்கிறார். 15 வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 15 வயதில் மக்காவில் ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய, அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அநியாயக்காரர்களை தட்டி கேட்கக்கூடிய, அபகரிக்கக்கூடியவர்களிடத்திலிருந்து அபகரிக்கப்பட்ட பொருட்களை, பணங்களை மீட்டு எடுப்பதற்கென்ற ஒரு சங்கம் உருவாக்கப்படுகிறது. நுபுவத்துக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 15 வயது. கண்ணியமானவர்களே, ஹில்புல் ஃபுதூல் என்று சொல்கின்ற ஒரு ஒப்பந்தம்,
ஒரு உடன்படிக்கை, ஒரு கமிட்டி, ஒரு நிர்வாகம், ஒரு குழு உருவாக்கப்படுகிறது. இஸ்லாம் வந்ததற்கு பின்னால் அல்ல, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 15 வயது இளைஞராக வாழ்கின்ற போது மக்காவிலே ஜுபைர் என்று சொல்கிற யமன் தேசத்தில் பிரபலியமான ஒரு நகரம். அந்த நகரத்திலிருந்து ஒரு வியாபாரி மக்காவுக்கு வருகிறார். அனுபவம் இல்லாத ஒரு ஊர், ஒரு பிரதேசம். யமனிலிருந்து பொருட்களை எடுத்துக்கொண்டு வருகிறார். வந்து மக்காவிலே வியாபாரம் செய்வார். இப்படி வந்த ஒரு நபர் அந்த காலத்தில் மிகவும் மோசமான ஒருவராக இருந்து வருவதற்கு தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை ஆஸ் இப்னு வாயில் மிக மோசமானவர். வரலாறு அவரை வர்ணிக்கிறது. அவர் ஒரு அநியாயக்காரர். கடன் எடுத்தால் கடனில் திருப்பி கொடுக்க மாட்டார். ஒரு வருடத்தில் ஒரு பொருளை வாங்கினால் அந்த பொருளுக்கு அவர் காசு கொடுக்க மாட்டார். கப்பம் எடுக்கக்கூடிய ஒருவர் ஆஸ் இப்னு வாயில் படுமோசமானவர். இந்த ஆஸ் இப்னு வாயில் யமன் தேசத்திலிருந்து வந்த வியாபாரியிடத்தில் ஒரு பொருளை வாங்கிவிட்டு அந்த பொருளுக்கு காசை கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார். அவருடைய வளமை, அவருடைய ஆதிக்க பலம். உனக்கு நான் காசு தரமாட்டேன் என்று வேறு நாட்டிலிருந்து வந்த ஒரு வியாபாரி, வேறு ஊரிலிருந்து வந்த ஒரு வியாபாரி, பாவம், அவர் அநியாயம் இழைக்கப்படுகிறார். இப்போது நான் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறேன், எனது பொருளை பெற்றுவிட்டு பொருளுக்கான பொருள்களில் காசை கொடுப்பதற்கு ஆசிபுல் வாயில் மறுத்து விடுகிறார் என்று, நான் அநியாயம் இழைக்கப்பட்டவர் என்று அந்த ஆசிபுல் வாயிலை சார்ந்தவர்களிடத்தில் சென்று அவர் சொல்கிறார், எனது காசை பெற்று தாருங்கள், நான் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள், இந்த ஊரில் உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது, நான் யமனிலிருந்து வந்திருக்கிறேன், எனக்கு உதவுங்கள் என்று அந்த ஆசிபுல் வாயிலை அவரோடு வாழக்கூடியவர்களிடத்திலே சென்று அந்த மனிதர் சொல்கிறார். ஆனால் அந்த ஆசிபுல் வாயிலிடத்திலே சென்று தட்டி கேட்பதற்கு, அவருடைய பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு, அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்வதற்கு அந்த ஆசிபுல் வாயிலுடைய குடும்பத்திலிருந்து யாரும் முன்வரவில்லை. இப்போது அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பம் கண்ணியமான குடும்பம், அந்த குடும்பத்தை சார்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரியப்பாமார்கள், தாத்தாமார்களிடத்தில் சென்று முறைப்பாடு செய்கிறார். நான் யமனிலிருந்து வியாபாரத்திற்காக வந்து ஒரு பொருளை வாங்கினார், எனக்கு அவர் பணம் கொடுக்கவில்லை, நான் அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாத்தாமார்கள், பெரிய தந்தைமார்கள் கவலைப்படுகிறார்கள். இந்த அநியாயம் இழைக்கப்பட்டவருக்கு நாங்கள் உதவ வேண்டும், இவருடைய அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாத்தாமார்களும் பெரிய தந்தைமார்களும் பெரிய குடும்பம் அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் என்று சொல்லக்கூடிய மிகவும் கண்ணியமாக ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன், அவருடைய வீட்டில் ஒரு குழு உருவாக்கப்படுகிறது, ஒரு சங்கம் உருவாக்கப்படுகிறது. அந்த சங்கத்துடைய பெயர் இன்னும் வரலாறு இருக்கிறது, ஹில்புல் ஃபுதூல். அந்த சங்கத்திற்கு அப்துல்லாஹ் இப்னு ஜுத்ஆன் தலைமை தாங்குகிறார். அவருடைய வீட்டில் அந்த ஒப்பந்தம் செய்யப்படுகிறது. வந்தவர்களுக்கெல்லாம் அவர் உணவளிக்கிறார், கண்ணியப்படுத்துகிறார். கனிமானவர்களே, என்ன ஒப்பந்தம் என்றால், இன்றிலிருந்து இந்த மக்காவில் யாராவது அநியாயம் இழைக்கப்பட்டார், யமன் தேசத்தில் இருந்து வந்த வியாபாரி அநியாயம் இழைக்கப்பட்டு அழுவதை போன்று யாரும் அழுவிடக்கூடாது. அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் உதவி செய்யப்பட வேண்டும், அநியாயக்காரர்களிடத்திலே கட்டி கேட்க வேண்டும். இதுதான் அந்த சங்கத்துடைய நோக்கம். சண்டித்தனம் அல்ல, அடிபிடி அல்ல, சண்டை அல்ல,
உரிமைக்காக குரல் கொடுக்கும். கனிமானவர்களே, முதலாவது ஒப்பந்தம் என்ன? மக்காவில் யாராவது அநியாயம் விளைக்கப்பட்டால், யாரிடத்திலாவது கப்பம் எடுக்கப்பட்டால், யாருடைய காசு பணம் அபகரிக்கப்பட்டால், திருடப்பட்டால், அநியாயமாக ஒருவருடைய பொருள் அபகரிக்கப்பட்டால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான பகுதி பைத்துல்லாஹில் அதீக், அல்லாஹ்வுடைய மாளிகை காபத்துல்லாஹ். ஜாஹிலியா காலத்து மக்கள் மிகவும் மதித்தார்கள். நாங்கள் சொல்கிறோம், ஜாஹிலியா காலத்திலே மக்கள் வாழ்ந்தவர்கள் காபத்துல்லாவை நிர்வாணமாக தவாப் செய்தார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்ன காரணம்? காபத்துல்லாவை நிர்வாணமாக ஜாஹிலிய காலத்து மக்கள் தவாப் செய்தது காபத்துல்லாவை கேவலப்படுத்துவதற்கல்ல, காபத்துல்லாவை கண்ணியப்படுத்துவதற்கு. என்ன காரணம் என்றால், ஹராமான முறையில் சம்பாதித்த பணத்தால் வட்டியோடு, ஏமாற்றத்தோடு, கலப்படத்தோடு, மோசமான முறையில் ஊழலோடு சம்பாதித்த பணத்தால் தைத்த ஆடைகளை அணிந்து யாரும் காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடாது. அதனால் அந்த காலத்திலே வாழ்ந்த ஜாஹிலிய காலத்தில் காபத்துல்லாவை நிர்வகித்தவர்கள், அந்த நிர்வாகிகள் ஒரு சட்டத்தை போட்டார்கள். நீங்கள் யாராவது காபத்துல்லாவுக்கு தவாப் செய்ய வருவதாக இருந்தால், நீங்கள் அணிகின்ற ஆடையின் மூலம் உங்களுடைய ஆடைகளை அணிந்த நிலைமையில் தவாப் செய்ய முடியாது. ஏன்? நீங்கள் உங்களை அறியாமல் உங்களுடைய ஆடையில் ₹1 அல்லது ₹2 அல்லது ஆடையில் ஒரு பகுதியில் ஹராம் கலந்திருக்கலாம். அதனால் அவர்கள் சட்டத்தை போடுகிறார்கள், இங்கு வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆடைகளை கலட்டி வைத்துவிட்டு நாங்கள் சுத்தமான ஹலாலான பணத்தால் ஆடைகளை தைத்து வைத்திருக்கிறோம், நாங்கள் தருகின்ற ஆடைகளைத்தான் நீங்கள் அணிந்து கொண்டு நீங்கள் தவாப் செய்ய வேண்டும், காபத்துல்லாவை மதிக்க வேண்டும், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. பிற்காலத்திலே அவர்கள் தைத்து வைத்த ஹலாலான பணத்தால் தைக்கப்பட்ட ஆடைகள் எல்லாம் ஒக்கி போய்விடுகிறது, தெரித்து விடுகிறது, இல்லாமல் போய்விடுகிறது. அப்படியான காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் பார்த்தார்கள், எங்களுடைய ஆடையில் ஹராம் கலந்திருக்கலாம், எனவே ஹராம் கலந்த ஆடையை அணிந்து கொண்டு புனிதமான காபத்துல்லாவை தவாப் செய்வதை விட நாங்கள் நிர்வாணமாக தவாப் செய்வோம் என்று அவர்கள் நிர்வாணமாக தவாப் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, ஏன் அல்லாஹ்வுடைய மாளிகை என்பது அல்லாஹ்வுடைய வீடு. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி வாயில்கள் அது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களாக இருக்கலாம், காபத்துல்லாவாக இருக்கலாம், மதீனா முனவ்வராவுடைய பள்ளிவாசலாக இருக்கலாம், குபா பள்ளிவாசலாக இருக்கலாம், அக்ஸா பள்ளிவாசலாக இருக்கலாம், புதுசுடைய இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்படுகின்ற வக்ஃப் சொத்துக்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்ட இடங்களை பாதுகாப்பது, மதிப்பது, கண்ணியப்படுத்துவது ஈமானுடைய அடையாளம். وَمَنْ يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِنْ تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள், பள்ளி வாயில்கள், இவைகளை யார் கண்ணியப்படுத்துவார்களோ, மதிப்பார்களோ, சிறப்புப்படுத்துவார்களோ, இது தக்வாவுடைய அடையாளம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார்.
அந்த ஒப்பந்தத்தில் இரண்டாவது ஒப்பந்தம் ஹிமாயத்துல் பைத்துல் அதீக், காபத்துல்லாவை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். பள்ளி வாயல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு. பள்ளியுடைய வகுப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பராமரிக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு. அது ஒரு அமானிதம். அது நிர்வாகிகளாக இருக்கலாம், அவர்கள் பள்ளியுடைய வகுப்பை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்படுகின்ற குழு, இமாம்களாக இருக்கலாம், அந்த வகுப்பின் மூலம் இடம்பெறுகின்ற அமல் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அந்த இமாம்கள் அர்ப்பணங்களை செய்கிறார்கள், தியாகங்களை செய்கிறார்கள். ஏன்? அவர்கள் தொழில்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பெயர் உலகத்தில் ஏற்படுகிறது. பள்ளி வாயல்கள் ஹயாத்தாக்கப்படுகிறது. பள்ளி வாயல்கள் அதனுடைய மகத்துவம் உலகத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இமாம்களினால், இந்த முஅத்தின்மார்களினால். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்ததிலிருந்து மரணிக்குகின்ற வரைக்கும் தன்னுடைய அந்திம காலத்தில் சுமார் 14 தொழுகைகளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியே தொழுதார்கள். 14 தொழுகைகளை. எல்லா தொழுகைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்றுதான் தொழுதிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்ததை போன்று ஒரு இமாமாக இருந்திருக்கிறார்களே. அந்த மஸ்ஜிதுல் நபவி என்ற அல்லாஹ்வுடைய மாளிகையை நாம் சிறப்புப்படுத்த வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில் மிகவும் உயர்ந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக பள்ளி வாயில்களில் அதான் சொல்கின்ற முஅத்தின்மார்கள் இருப்பார்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் பெயரை உயர்த்தினார்கள். அல்லாஹ்வின் பெயரை முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்களுடைய காதுகளில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் இந்த முஅத்தின்மார்கள். உலகத்தில் அல்லாஹ்வின் பெயரை உயர்த்தக்கூடியவர்களை அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அரசுடைய மேடையில் அல்லாஹ் உயர்த்துவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இன்று பொதுவில் இடம்பெறுவது ஒரு வகுப்பை பாதுகாப்பதற்கான போராட்டம். குர்ஆன் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. சூரா பனி இஸ்ராயீல் என்ற ஒரு சூரா இருக்கிறது. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்கு பனு இஸ்ராயீல் என்று சொல்வார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் முஸ்லிமாகத்தான் வாழ்ந்தார்கள். அவருடைய தந்தையும் ஒரு முஸ்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்குத்தான் பனு இஸ்ராயீல் என்று சொல்லப்படுகிறது. அந்த பிள்ளைகள் கண்ணியமானவர்களே முஸ்லிம்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கக்கூடிய நேரத்திலே, நீங்கள் பல சமூகம் இல்லா அன்தும் முஸ்லிமூன், என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய மூதாதையர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னுடைய தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நானும் வாழ்ந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்ந்துதான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று, நீங்கள் முஸ்லிம்களாகத்தான் வாழ வேண்டும், முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்ற உபதேசத்தை செய்தார்கள். அதை குர்ஆன் பேசுகிறது. எனவே அக்ஸா அது முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம் என்பதை நாட்டு சட்டம் அல்ல, ஐநாவுடைய சட்டம் அல்ல, அதிகாரிகளுடைய சட்டம் அல்ல, என்னையும் உங்களையும் உலகத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறிவிட்டார். சுப்ஹானல்லாஹி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இரண்டு பள்ளி வாயில்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மிஅராஜுடைய பயணத்தோடு சம்பந்தப்படுகிறது. மஸ்ஜிதுல் ஹராம் என்ற காபாவிலிருந்து அந்த பயணத்தை ஆரம்பித்தார்கள். இடையிலே அக்ஸா என்ற பள்ளிவாசலுக்கு சென்றார்கள் என்று பனு இஸ்ராயீல் என்ற பெயரில் அருளப்பட்ட அந்த சூராவுடைய முதலாவது வசனத்திலே சொல்லிவிட்டால் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம், அது முஸ்லிம்களுக்கு சொந்தமான பள்ளிவாசல். மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லிவிட்டான். மஸ்ஜித் என்றால் முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய இடம். எனவே அதற்கான போராட்டம் ஒரு வகுப்பை பாதுகாப்பதற்கான போராட்டம், அநியாயத்திற்கு எதிரான போராட்டம், உரிமையை மீட்டெடுப்பதற்கான போராட்டம். எம்மால் முடிந்தது துஆ,
மிகப்பெரிய ஆயுதம் துஆ இருக்கிறது. ஒரு முஃமின் இப்படியான விடயங்கள் நடைபெறுகிற போது உள்ளத்தால் கவலைப்படாமல் இருப்பது, நாவினால் துஆ செய்யாமல் இருப்பது, இது ஒரு அநியாயம் என்று கூட கருதாமல் இருப்பது எங்களுடைய ஈமானில் பலவீனம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்பதை நாம் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு கருப்பு பெண்மணி, ஒரு கருப்பு இன பெண்மணி அரபியர்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாயல் வக்ஃப் செய்யப்பட்ட அந்த மஸ்ஜிதுன் நபவி, அந்த பள்ளிவாயலில் இமாமத்தில் ஈடுபட்ட பெண் அல்ல, வணக்கத்தில் ஈடுபட்ட பெண் அல்ல, அதான் சொன்ன பெண் அல்ல. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த புனிதமான அல்லாஹ்வுடைய அந்த இல்லம், அந்த மாளிகை, அங்கு இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடிய, அழுக்குகளை சுத்தம் செய்யக்கூடிய அந்த பள்ளிவாயலை கூட்டக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடவை பார்க்கிறார்கள். அந்த பெண்மணியை காணவில்லை. கேட்கிறார்கள் சஹாபாக்களிடத்திலே, இந்த பெண்மணி எங்கே? என்னுடைய பள்ளிவாசல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்களை எப்போதும் உபசரிப்பார்கள். பள்ளிவாயலுக்கு ஒருவர் வரவில்லை என்றால் என்ன நடந்தது என்று விசாரிப்பார்கள். தனது சபையில் ஒருவரை காணவில்லை என்றால் என்னதென்று கேட்பார்கள். இது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும். அதுக்குத்தான் முஸ்லிம்கள் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் பள்ளிவாயலிலே ஒன்று சேர்க்கிறார்களே. யார் நோயோடு இருக்கிறார், யார் கடனாளியாக இருக்கிறார், யார் பிரச்சனையோடு இருக்கிறார், யார் மரணித்திருக்கிறார், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், மற்றவர்களை விசாரிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், மற்றவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் 5 நேரங்கள் பள்ளிவாயல்களிலே நாங்கள் ஒன்று சேர்கிறோம். வாரத்தில் ஒரு தடவை ஜும்மாவுக்காக வேண்டி ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்கிறோம். வேறு விடயங்கள் ஒன்று கிடையாது. கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளி வாயிலை சுத்தம் செய்கின்ற பெண் எங்கே? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யார சொல்லலாம், நேற்று இரவு அந்த பெண்மணி மரணித்து விட்டார்கள். அந்த பெண்மணியை நாங்கள் தொழுவித்து ஜனாசாவை அடக்கம் செய்திருக்கிறோம். சாதாரண கருப்பு இன ஒரு பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்ட நிலைமைகளை சஹாபாக்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படியான நிலைமைகளில் உள்ளுதான் இந்த பெண்ணுடைய ஜனாஸா செய்தியை கேட்டவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தோடு சஹாபாக்களிடத்தில் கேட்கிறார்கள். அவள் அடர்ந்து மூடி அந்த பெண்ணுடைய ஜனாஸா செய்தியை ஏன் நீங்கள் எனக்கு சொல்லவில்லை? எனக்கு சொல்லியிருக்கலாமே. சஹாபாக்கள் நினைத்தார்கள், ஒரு சாதாரண பெண்மணி, பெரிய பொறுப்பொன்றும் செய்யவில்லை, பள்ளி வாயலை துப்புரவு செய்யக்கூடிய பெண்மணி, பள்ளி வாயலை கூட்டக்கூடிய பெண்மணி, இந்த பெண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் அந்த பெண்ணுடைய ஜனாஸா செய்தியை சொல்லாமல் அடக்கிவிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு கேட்டார்கள், ஏன் அந்த பெண்ணுடைய ஜனாஸாவை பற்றி எனக்கு சொல்லவில்லை? உடனடியாக செல்கிறார்கள். அந்த பெண்ணுடைய கபருக்கு முன்னால் சென்று அந்த பெண்ணுக்கான மறைவான ஜனாஸாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள். காரணம் எடுத்தவர்களே, ஒரு வக்ஃப் செய்யப்பட்ட இடத்தை பாதுகாப்பதற்காக, சுத்தம் செய்வதற்காக தன்னால் முடிந்த தியாகத்தை செய்த, தன்னால் முடிந்த ஒரு வேலையை செய்த, ஒரு காரியத்தை செய்த ஒரு பெண்ணை மதிக்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய மாளிகையை சுத்தம் செய்கின்ற பெண். எனவே பொதுப்பிலே மக்கள், சிறுவர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள் வீரை கொடுக்கிறார்கள் பள்ளிவாசலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அவர்களுடைய அந்தஸ்து எப்படியானது? பள்ளிவாயிலுடைய தொழிலத்தை கழுகிய பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்தார்கள் என்றார். பள்ளிவாயிலுக்கு வந்து ஆரோக்கியமாக அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக பள்ளிவாயலை சுத்தம் செய்த பெண்ணை மதித்தார்கள் என்றால் அந்த பள்ளிவாயல் முஸ்லிம்களுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கால்பட்ட அந்த இடம் முஸ்லிம்களுக்கு சொந்தமாக மாற வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், பேசக்கூடியவர்கள், உயிரை மாய்க்கக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களுக்காக ஒரு முஸ்லிம் குறைந்தபட்சம் துஆ செய்யவில்லை என்றால் ஒரு முஸ்லிமுடைய ஈமானுடைய அடையாளம் என்னவென்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். எனவே மாணவர்களே, வக்ஃப் சொத்துக்கள் அது பள்ளி வாயில்களாக இருக்கலாம், மதரசாக்களாக இருக்கலாம், பொது பாடசாலைகளாக இருக்கலாம், கல்வி நிலையங்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி
வக்ஃப் செய்யப்படுகின்ற போது அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்கிறது. அந்த இடங்களில் கடமை செய்யக்கூடியவர்களை மதிக்கின்ற பொறுப்பு நிர்வாகம் ஊர் மக்கள் குறை காண்பவர்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் குர்ஆனும் சுன்னாவும் மிக அடுத்த திருத்தமாக நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது. எனவே வல்லநாயகம் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அழகான முன்மாதிரிகள் நமூனாக்கள் காணப்பட்டனவோ அவைகள் அனைத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்து மௌத் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய சுன்னாக்களையும் நேசித்து அவர்களோடு மறுமையில் ஒன்றாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசிபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானுக்காக வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமத்தோடு பிரச்சனைகளோடு யுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நிம்மதியையும் சமாதானத்தையும் நீ பரப்ப செய்வாயாக. குறிப்பாக புதுசிலே யார் யாரெல்லாம் சகிதாக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பாயா. யார் யாரெல்லாம் காயங்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயா. யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பாயாக. அந்த பூமியை எப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது என்று பேசியிருக்கிறாரோ மிக வேகமாக அவசரமாக அதை முஸ்லிம்களுக்கு சொந்தமானதாக அல்லாஹ் தஆலா அதை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. மரணிப்பதற்கு முன்னால் அந்த பள்ளிவாயில்